ஹாய், வெல்கம் டு கதையும் காதலும். ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட தங்கச்சிக்கு இன்னைக்கு சீமந்தம். ஃபர்ஸ்ட் அவங்க போறதா தான் இருந்துச்சு. அப்புறம் 9 வகையான சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்களா, அதனால நானும் கிளம்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இப்போ ஆக்சுவலி உங்க வகையான சோறு சாப்பிடுறதுக்காக ஓகே. இது அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சுன்னா இது இப்போ எங்க இருக்குன்னா, நாங்க வந்து தாம்பரம். இது எங்க இருக்குன்னா செஞ்சி, மேல்மருவத்தூருக்கு உள்ள போற மாதிரி இருக்கும். அங்க இருக்கு மேல்மருவத்தூர்னா அந்த சிவப்பு கலர் சாரி எல்லா கோயிலையும் சிவப்பு கலர் சாரி கட்டிட்டு தான் போவாங்க. அந்த கோயில் ஃபேமஸ் அதுதானே. நான் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கோயில்களை பத்தி பெருசா தெரியாது. இதுதான் எங்களோட வந்து முதல் வீடியோ. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம் நாங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் இந்த வீடியோ நாங்கள் எப்படி எடிட் பண்ணி போடுறோம், எப்படி கண்டென்ட் பேசுறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எப்படி கண்டென்ட் பேசணும்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை நாங்கள் வந்து பேசி போட போகிறோம். எங்களோட லைஃப்பில் நடக்கிறது ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். எப்பதான் போய் சேரும். இந்த டிராஃபிக்னா ரொம்ப கம்மி. ஆக்சுவலி பெருங்குளத்தூர் டிராஃபிக் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஃப்ரைடே சாயங்காலம் கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு 4 மணிக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் பெருங்குளத்தூர். 4 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா நீ நைட்டு 10-11 மணிக்கு இங்க இருந்து பெருங்குளத்தூரை தாண்டறதுக்கு 5 மணி ஆயிடும். அது பெரிய டிராபிக். சில நேரம் நிற்கும் அப்படியே வண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகவே செய்யாது. அதுக்கு பிறகுதான் இந்த பாடத்தை போட்டாங்க. இந்த பாடத்தை போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு டிராபிக். அந்த பாடத்தை போட்டதுக்கு அப்புறம் டிராபிக்கே இல்லை. ஏன்னா பஸ் எல்லாமே கிளாம்பாக்கத்துல இருந்து போனதுனால பெருங்குளத்தூர் டிராபிக்கே இல்லை. ஏமே இங்கே மழை இருக்கு. இங்க ஆமா, இந்த பழம் நம்ம இங்க போகும்போது தானே பாப்போம். அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது அது பரங்கி மலை, தாமஸ் மவுண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட். இது அந்த மலை இல்ல. நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போடலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் 2 பேரும். ஆனா கொஞ்சம் ஏற்கனவே ஒரு கண்டென்ட் எடுத்தோம் கார்ல போகும்போது. அதுவும் பேசிக்கிட்டே நைட்டு ஃபுல்லா எடுத்தோம். அதை எடிட் பண்றோம் இன்னமும் எடிட் பண்றோம். அவங்க காலையில வேலைக்கு போயிருவாங்களா, காலையில 9:30க்கு வேலைக்கு போவாங்க. ஆனா எந்திக்கிறது 9:20க்கு தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு காலையில வேலைக்கு போவாங்க. அவங்க போயிருவாங்க. நான் வந்துட்டு நாங்க ஒரு ஷாப் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு நாங்க அப்புறமா அதை நாங்க எடுத்து போடுறோம். அந்த ஷாப் உங்களுக்கு காமிப்போம். அது ஹீட் அண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தாம்பரத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப், சாண்ட்விச், பர்கர், ஸோ எல்லாமே வச்சிருக்கோம். இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக எங்கள் சேனல்லேயே நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறோம். அந்த ஷாப் வச்சிருக்கோம். அதனால வந்து நான் மார்னிங் டியூட்டிக்கு போயிடுவேன். இவங்க வந்து மார்னிங் 11 o'clock வந்து அங்கே போயிடுவாங்க. வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நாங்கள் பத்திரமா எந்திரிச்சு குடிச்சு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டே இருப்போம். சாயங்காலம் நான் வேலையை முடிச்சுட்டு கடைக்கு போயிடுவேன். திரும்ப கடைக்கு போயிட்டு திரும்ப முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்து தூக்கிடுவோம். இதை தான் ரொட்டீனா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேரேஜ் வந்து ஆனதுல இருந்து இது வரைக்கும் பெருசா எங்கேயும் வெளியே போகல. ஆக்சுவலி இப்பதான் திண்டிவனத்தை தாண்டி வெளியே போறோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம். இது வரைக்கும் நாங்க எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணல. ஃபங்க்ஷனா நிறைய வந்துச்சு, நாங்க தான் அட்டன் பண்ணல. ஏன் அட்டன் பண்ணலன்னா, நான் நார்மலாவே எனக்கு இந்த கூட்டம் வந்து ஆகாது, அதனால நான் வந்து போகல. அப்படி இல்லாம அதுக்கு பிறகு தான் கடை ஓபன் பண்ணோம். கடை ஓபன் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. கடை ஓபன் பண்ணதுனால எங்களால சரி இன்னைக்கு உங்களோட கல்யாணத்துக்கும் என்னால போக முடியல. இவரோட கல்யாணத்துக்கும் போகாதனால சரி இதுக்கும் போகாம இருக்க கூடாது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து அப்படியே புவனா அண்ணி வராங்க. அவங்களையும் கிட்டத்தட்ட ஒரு இவளை பார்த்து எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், அவ்வளவுதான். ஆமா, நம்ம இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டோம். என்னைக்காவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? என்னத்த வீடியோவை யூடியூப் சேனல, நம்ம சேனல. ஆமா, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல அப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.
இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பதான் முதல் வீடியோவே போட போறோம். இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருக்காங்கல்ல, அதனால கேக்குறேன். இதுல வந்து நம்மளே இப்ப இவ்வளவு யோசிக்கிறோம். ஒருத்தர் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸோ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸோ சம்திங் இருக்கும். தருண் அவரோட சேனல்ல இப்போ வந்து A2D அண்ணன் வந்து அவரோட போட்டிருப்பாங்க. அந்த அண்ணா வந்து போட்டிருப்பாங்க அவரோட சேனல்ல. ஏன்னா அவங்ககிட்ட சேனல்ல போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க அந்த அண்ணன். அவர் வந்து கேமிங் லைவ் போடுவாரு. சேனல்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரேன், ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜர் ஆக்சஸ் வேணும், அப்படின்னா தான் என்னால அதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சம்திங் சொல்லியிருக்காரு. இவரும் மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்தா ஓனர் ஆக்சஸ் மாற்ற முடியாது, அதை ஹேக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மெயிலுக்கோ இல்லை சேனலோட இதுக்கோ ஒரு இது அனுப்பி ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க. அந்த கிளிக் பண்ண உடனே அதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓனரே மாறிடுச்சு. ஓனர் மாற்றினதுக்கு அப்புறம் அந்த ஓனர் ஆக்சஸை வச்சு அந்த ஓனர் அந்த ஐடியா வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்குன்னா வித்துட்டாங்க அந்த சேனல். இப்படி நீ நிறைய யூடியூப்ல எல்லாம் வரும் தெரியுமா, இந்த சேனலை வந்து வித்து கொடுக்கறது. எங்க கிட்ட 4000 ரூபாய்க்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேனல் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சேனலை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த சேனல் வந்து வருமானம் தெரியல. ஏன்னா A2D அவ்வளவு ட்ரை பண்ணியுமே வரல. அவரால அவர் பண்ணி வரலன்னா யார் பண்ணி வரும்னு தெரியல. ஸோ அது வந்து இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. நான் அவங்க A2D வீடியோ போடுற வரைக்கும் கிடைக்கல. அது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இப்போ அதே சேனல் கேம் பிளே பேக்ரவுண்ட் ஏதோ சம்திங் ஒரு நேம்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சேனல்னா அவரோட ஐடியும் அப்படியே இருக்கு, அவரோட வீடியோஸும் அப்படியே இருக்கு. இன்னொருத்தர் சேனலை திருடி இன்னொருத்தர் சேனலுக்கு விற்கிறாங்க. அது எப்படி மோசமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சேனலையோ இந்த 5000 ரூபா கொடுத்து இந்த காசு கொடுத்து இன்னொரு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்க சேனல் வாங்குற விஷயத்தனா தயவு செஞ்சு யாரும் பண்ணக்கூடாது. அது வாங்குறதே ஃபர்ஸ்ட் இதுதான். ஏன்னா அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே யாரை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம சேனல்ல போடுறோம்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை பிடிச்சி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்க்கணும். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை யாரோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்து வச்சு அவங்கள நம்ம வீடியோவை பார்க்க வைக்க கூடாது. அது ஆர்கானிக்காவும் இருக்காது, அது ரீச்சும் இருக்காது. அந்த மாதிரி பண்ணாம பே பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாங்காம ஒழுங்கா வீடியோ போட்டா நீங்க பேசுற கண்டென்ட் நல்லா இருந்து உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லா வீடியோஸும் நல்ல ரீச் போகும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க சேனல்லாம் வாங்காதீங்க. அதனால அவங்களுக்கே அந்த நிலைமைனா நமக்கு. ஸோ அதனால என்னன்னா அந்த லிங்கை நம்ம யாராவது ஒருத்தர் லிங்க் அனுப்புனாங்கன்னா அந்த லிங்கை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ரொம்ப இப்படிதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. லிங்கை ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட மொத்த ஆக்சஸ் அவன்கிட்ட போயிடுது. நார்மல் மெசேஜ்லயுமே சரி நிறைய லிங்கை ஓப்பன் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் என்ன சொல்லணும்னு சொல்றேன், ஐபோன் வாங்கி வைக்கணும். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஐபோன் வந்து ஏன் ஐபோன் ஆமா ஏன் ஐபோன் வாங்கி வைக்கணும்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க சாருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு எங்க எம்பரி வார்டன்ல இருந்து. எம்பரி வார்டன்னா வெஹிக்கிள்ஸோட டீடைல்ஸ் பாக்குறது. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் சார் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு ஐபோன் வச்சிருக்காங்க சார், ஓப்பன் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி விட்டு இது ஏதோ ஒரு காமிக்க தம்பி என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. என்னாலையும் ஓப்பன் பண்ணவே முடியல. ஏன்னா நானும் ஐபோன் வச்சிருக்கேன், என்னால ஓப்பன் பண்ணவே முடியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நான் இதை வந்து சபரிக்கு அவனுக்கு அனுப்பி என்னன்னு சொல்லி பார்க்க சொன்னா அவன் போன்ல அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனா போன் ஹேங் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு டக்குன்னு அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் மாத்தி ஒரு போன் வந்து ஹேங் ஆகுறதோ அப்படிலாம் ஆச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அவன் உடனே என்ன பண்ணா அப்படி ஆன உடனே அது ஹேக்குன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப அக்கௌண்ட்ல இருக்க கேஷை நான் மாத்தி போனையே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். 2 நாளைக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போனை ஆன் பண்ணி லொகேஷன்ஸ்ல இருந்து பெர்மிஷன்ஸ் இருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அப்படி பண்ணான். ஸோ அதனால சொல்றேன், இப்பவே ஐபோன்னா அது ஓப்பன், அது ஐபோன்றதுனாலதான் எங்களுக்கு ஓப்பன் ஆகல. நார்மல் ஃபோன். ஏன்னா நிறைய பேர் தெரியாம சும்மா ஏதோ வருது அப்படின்னு நம்ம அதுல போய் பார்ப்போம். அது ஒரு லிங்க் ஓபன் பண்ணி நீ ஒன்னும் இல்ல, ஒரு எம்படி வேணான்றத கவர்மெண்ட்ல இருந்து வர ஒரு ஃபைன் சிஸ்டம். அந்த சிஸ்டம் அங்க இருந்து ஒண்ணு வருது அப்படின்னா அதை எல்லாரும் ஓபன் பண்ணி பார்க்க தானே செய்வோம். இதனாலதான் சொல்றேன். சோ அதனால என் பொண்டாட்டி என் கடையை வச்சு அதனால என் பொண்டாட்டி என் கடையில வந்து வர காசை வச்சு எனக்கு ஐபோன் 17 Pro Max வாங்கி கொடுத்தா ஆரஞ்சு கடல்ல
நல்லா தான் இருக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி நேரத்துலதான் இதெல்லாம் கேட்க முடியும். ஆரஞ்சு கலர் போன் வாங்கி தரேன் நானே சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல மறுபடியும் தான் கேட்க கூடாது, ஒரு டைம் தான் கேட்கணும். கேட்டேன் அப்ப நீ வாங்கிக்கோ. நான் வாங்கிப்பேன். அது வந்து மாசம் எனக்கு சேலரி தரணும்ல. கேஷா இல்ல செக்கா? என்னடா எங்க பேமெண்ட் பாபா? மாசம் சேலரி 25,000 தரணும். ஓனர் நீன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன இது கிடக்கு? ஓனர் நான் தான், மாஸ்டர் நான் தான், கிளீனர் நான் தான். அப்ப எனக்கு எல்லாமே கொடுக்கணும். அந்த காசும் அவளுதான், அவளோட காசு போகுது. அதை எடுத்து யூஸ் பண்றதெல்லாம் இவரு. ஒரு கருப்பட்டி காஃபி, ஏதாவது காஃபி குடிச்சு போகுமா? இப்பதான் அங்க கரும்பு ஸ்கூல் குடிக்கிறோன்னு சொன்னோம், வேண்டாம் அங்க போய் 9 வகையான சாப்பாடு சாப்பிடணும்ட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இப்ப கருப்பட்டி காஃபி குடிப்போம் மாமா.